Assalamu alaikum. Welcome back to my YouTube channel. இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து பரீட்டோ ரெசிபி. இது எப்படி செய்கிற, இதுக்கு என்னென்ன வச்சு ரெப் பண்ணுறேன்னு எல்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் டோட்டியா ரொட்டியை உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் டோட்டியா ரொட்டி செய்யலை. இதுக்கு என்னென்ன ஃபீலிங் எப்படி வைக்கிறேன்னு நாங்கள் பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சி இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் இப்போ பரீட்டோ ஃபில்லிங் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த ஃபில்லிங்க்கு வைக்க போகிற சிக்கனை நான் மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதை நான் இப்போ ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எல்லா சிக்கன் பீசஸையுமே இதுக்கு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன். நார்மலாக சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படி மேரினேட் பண்ணுவோமோ அதே மாதிரி மேரினேஷன் தான் இதுக்கு நான் பண்ணிக்கிறேன். வேறு எந்த விதமான ஸ்பெஷல் மேரினேஷனும் பண்ணலை. அதுதான் நான் உங்களுக்கு இதை நான் காட்டலை. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட், அடுத்தது லைம், இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நான் மேரினேட் பண்ணி வச்சு தான் இப்போ இதை நான் ஃப்ரை பண்ணுறேன். இந்த பரீட்டோன்ற பேர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகிக்குது. பரீட்டோண்டா என்ன? பரீட்டோ எங்களை வந்துச்சு. பரீட்டோ வந்து ஒரு மெக்சிகன் ஃபுட் ஐட்டம் உண்டு. பரீட்டோன்ற நேம்ட மீனிங் என்னன்ற டொங்கின்னு தான் அர்த்தம். ஏண்டா டொங்கி எவ்வளோ பாரம் வேணுண்டாலும் அது சுமக்கும். அதை மாதிரி தான் இந்த பரீட்டோவுக்கும் என்ன வேணுண்டாலும் ஃபில் பண்ணிடும். இப்போ இந்த ஃபில்லிங்க்கு என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் வந்து கேரட்டும், கேபேஜும், பெல் பெப்பரும், ஆனியனும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி மொசரெல்லா சீஸ் கட்டாயமாக இதுக்கு நாங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே இப்போ நான் மொசரெல்லாவை கொஞ்சம் கிரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். உண்மைக்குமே இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட் ஐட்டம் உண்டு. அதே மாதிரி நல்ல ஃபில்லிங்கான ஃபுட் ஐட்டமும் கூட. இதுக்கு கட்டாயமாக ரைஸ் ஆட் பண்ணணும். நான் வந்து கீ மிக்ஸ்ட் எல்லோ ரைஸ் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டுக்கு நான் வந்து டோட்டியா ரொட்டியை வச்சு இப்போ என் எல்லோ ரைஸை இதில் ஃபஸ்ட்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடு நான் ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நாங்கள் செஞ்சுக்கிற டோட்டியா ரேப் எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த பரீட்டோ ஃபில்லிங் செஞ்சு கொள்ளையிலும். என்ன வேண்டாலும் ஃபில் பண்ணிடும். உங்களுக்கு சீஸா, வெஜிடபிள்ஸா, மற்ற மீட் ஐட்டம் தனியாக கூட வச்சுக்கொள்ளையிலும். இப்போ நான் இதுக்கு மேலால் கேரட் கொஞ்சம் வச்சுக்கொள்கிறேன். கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேபேஜ் பீசஸையும் எடுத்து அதையும் நான் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ வந்து பெல் பெப்பரை வச்சுக்கொள்கிறேன். பெல் பெப்பர் இதுக்கு நல்ல டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். என்ன கலர் பெல் பெப்பர் வேணாலும் உங்களுக்கு வைக்கலும். அப்போ அந்த பரீட்டாவை கட் பண்ணோன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ஆனியனை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பாயில் பண்ணின கார்ன் கொஞ்சம் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ மேலால் சீஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மொசரெல்லா சீஸும் உங்களுக்கு ஆட் பண்ணிடும். அதே மாதிரி செடரும், கிராஃப்ட், அது எது வேணாலும் உங்களுக்கு ஆட் பண்ணிடும். அடுத்தது நான் இதுக்கு ஒரு சாஸ் ஒன்று செஞ்சுக்கிறேன். அந்த சாஸையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு சில்லி சாஸும் மயோனீஸும் போட்டு நான் ஒரு சாஸ் ஒன்று செஞ்சுக்கிறேன். அதையும் நான் இதில் ஆட் பண்ணி இப்போ இந்த பரீட்டோ நான் ரேப் பண்ணிக்கொள்கிறேன். இது ரேப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதில் நாங்கள் ஆட் பண்ணிக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் அது இதெல்லாம் வெளியே வராமல் ரெப் பண்ணிக்கொள்ளணும். ஸோ மாதிரியாக ரெப் பண்ணி கொண்டுட்டேன். இப்போ வந்து நான் இதை அப்படியே ஃபாயில் பேப்பரில் வச்சு திருப்பி ஃபுல்லாக நல்லா ரெப் பண்ணிக்கொள்வேன். இப்போ ஓகே, இப்போ நான் இதை ஃபாயில் பேப்பரில் வச்சுக்கொள்கிறேன். ஃபைல் பேப்பரில் வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாகவே ரெப் பண்ணிடலும். இதை நீங்கள் ரெப் பண்ணி உங்களுக்கு ஓவனில் போட்டும் எடுக்கலும். பட் நான் வந்து இன்றைக்கி பேனில் தான் வைக்கிறேன். பேனில் ஒரு 5-6 மினிட்ஸ் மட்டுக்கு எல்லா பக்கமும் நல்லா ஹீட் ஆகுற மாதிரி நல்லா சுற்றி ஹீட் பண்ணி எடுத்தால் சூப்பராக ரெடி ஆகி வந்துடும். இந்த பரீட்டோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. உண்மைக்குமே இது வந்து சரியான டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஒன்று வர டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபுட் உண்டு. ஏன்னு சொன்னால் அதில் நாங்கள் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம், வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கிறோம், சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம்,
கலரும் அப்படித்தான் நல்ல பியூட்டிஃபுல்லான கலர் ஒன்றும் எங்களுக்கு இதில் வரும். அதே மாதிரி தான் டேஸ்ட்டும். என்ன டேஸ்ட் இதில் வருதுன்னு உண்மைக்குமே சொல்லல, அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் ஒன்று தான் வரும். என்னோட பரீட்டோ எப்படி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்ண்டு. என் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி இது எப்படி வந்துச்சு, நல்லா வந்துச்சா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.